ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து 2 kgல புளியோதரை ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். 25 கிராம்ஸ் மிளகு, சீரகம், வெந்தயம், தனியா இது எல்லாமே எடுத்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் 30 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறின உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோன்னா அதில் கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே நல்லா கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 கிலோ பண்ண போகிறோம். நல்லா இது வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம், நல்லா கலர் மாறுற அளவுக்கு. இப்போ நம்ம வந்து புளி தண்ணியில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு கலரி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ வந்து காஞ்ச மிளகா நான் வந்து கடாயில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 2 கை அளவுக்கு கல்லுப்பு சேர்க்க போகிறேன். அப்போ தான் 2 kgக்கு கொஞ்சம் இன்னும் வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா தாராளமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சுண்டி வரணுங்க, நல்லா கொதித்து வரணும். இப்போ நம்ம வந்து அந்த பவுடர் வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சி அது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாதம் கொதிக்கிற தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து கொஞ்சம் வரையாக வடிச்சுக்கணும். அப்போ தான் வந்து ரைஸ் உடையாமல் நல்லா இருக்கும், குழையாமல் இருக்கணும் நம்மளுக்கு. அதனால் வரையாக வடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இது கொதிக்கிறப்போ அதில் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதிலே கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கோவில் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு சிலர் வந்து சாதம் கலர்றப்போ சேர்ப்பாங்க. நம்ம வந்து இப்படியும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது வடிச்சிக்க வேண்டியது தான். புளிக்குழம்பும் வந்து நல்லா சுண்டி வருது. இது வந்து நம்ம ஒரு கையில் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ சாதமும் வடித்தாச்சு. இது வடித்து கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆறின உடனே ரைஸ் போட்டு நல்லா கலரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே கலரிக்கலாம். ஏன்னா குவான்டிட்டி நிறைய இருக்கவே நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கலாம். ரைஸ் உடையாமல் நல்லா கலரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 kgல கோவில் ஸ்டைலில் புளியோதரை நம்ம செஞ்சிட்டோம். இது வந்து நம்ம திருப்போரூர் கோவிலில் இருக்க முருகருக்கு தான் நம்ம பிரசாதமாக எல்லாருக்கும் தரப்போகிறோம். பாய் கைஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.